திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, 2024ஆம் ஆண்டுக்குண்டான புத்தாண்டு பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கோவில் வழிபாடுகள், பரிகாரங்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். ரிஷப ராசிக்குண்டான 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு நல்ல இடத்தில் இருக்கின்றது. ராகு பகவான் லாபஸ்தானத்தில், 5ஆம் இடம் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், ஞானம் கலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான். அதே போல் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். உங்களுக்கு இந்த குரு பகவான் மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்தார்னா, கொஞ்சம் உடல் ரீதியாக பிரச்சனை, 12ஆம் இடத்துலேருந்து உடல் ரீதியாக பிரச்சனை, அதிக பயணங்கள் மேற்கொள்வதனால பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுத்துட்டு இருந்தார். கால் வலி, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே கண்டிப்பாக இந்த ரிஷபத்துக்கு ஏற்பட்டிருக்கும். இப்போது இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா ரிஷப ராசிக்கு இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கே வரார். குரு ஜென்மத்துக்கு வராரு அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. குரு ஜென்மத்தில் திக்பலம், பலமாக இருப்பார். எதையுமே எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் யார், உங்களுக்கு 11ஆம் அதிபதி உங்களுக்கு லக்னத்தில் வரார், அதாவது ராசிக்கு வரார். அப்போ என்ன பண்ணுவார்? லாபத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஏற்படும். அதே போல குரு 8ஆம் அதிபதியும் ஆகிறார். 8ன்னா கண்டங்கள் விலகக்கூடிய ஒரு காலகட்டங்கள், ஆயுள் பெருக்கங்கள் உண்டாகும். அமானுஷ்ய அறிவு எல்லாமே 8ஆம் இடம் தான். 8ஆம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டம். 8ஆம் இடம் தான் ஷேர் மார்க்கெட், எம்எல்எம், சீட்டு, ஃபண்டு, இது எல்லாமே 8ஆம் இடம் தான். இந்த அதிபதியை உங்களுக்கு ராசிக்கு வரும்பொழுது இது சார்ந்த யோகங்கள், இது சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் நிச்சயமாக லாட்டரி யோகம், இது மாதிரி யோகங்கள், ஷேர் மார்க்கெட்டில் மிகுந்த பணம் வர்றது, இது எல்லாமே நிச்சயமாக அதிக லாபத்தோட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ராகு லாபஸ்தானத்தில், லாபஸ்தானாதிபதி குரு பகவான் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ராசியில். அப்போ இது மிகப்பெரிய பண வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும், குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய தீராத ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே என்னென்னலாம் நமக்கு நடக்கணும், நாம் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கனவுகள் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அந்த கனவுகள், அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த ரிஷபராசிக்கு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே நடக்கும். ஏப்ரல் மாதத்திற்கு மேலே உங்களுடைய பிளான் எல்லாம் என்னவோ அதெல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அது எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக ஒவ்வொன்றாக நடந்து வருவதற்கான வாய்ப்புகளை இந்த வருடம் உங்களுக்கு 2024 எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் குடும்ப ஒற்றுமை, பொருளாதார வளர்ச்சி, பண பலம், குடும்பம் சார்ந்த தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. குரு பகவான் இங்கே வந்த உடனே உங்களுக்கு 5ஆம் இடத்துல கேது இருப்பார். அந்த 5ஆம் இடத்து கேதுவை பார்ப்பார். அப்போ ஞானம் சித்திக்கும், அமானுஷ்ய அறிவு சித்திக்கும், ஜோதிடம், மருத்துவம், பிரபஞ்ச ரகசியங்கள் இதெல்லாமே நிச்சயமாக இந்த குரு கேது சேர்க்கை ஏற்படும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. 5ங்கிறது அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய இடத்தை குரு பார்க்கும் பொழுது உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 10ஆம் இடத்துல சனி பகவான் தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலே இருப்பார். அது காரகோ பாபநாஸ்தி, அது ஒரு தோஷம் இல்லையா அப்படிங்கிறதுல எடுக்கவே வேண்டியதில்லை. காரகோ பாபநாஸ்தி அப்படின்னா இந்த காரகத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாமே நாஸ்தி பண்ணுறது தான் காரகோ பாபநாஸ்தி அப்படிங்கிற அர்த்தம். அப்போ 10ஆம் இடத்துல உங்களுக்கு தொழிலே இல்லை, தொழிலே எதுன்னு தெரியல, இப்போ தான் தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினச்சி என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் கூட இந்த தொழில் இருக்கக்கூடிய கெட்ட காரகத்தை நாஸ்தி பண்ணுறது தான் அதனுடைய வேலை. அப்போ தொழில் பெருக்கம் நிச்சயமாக உண்டு. தொழிலில் நல்ல லாபத்தை கொடுக்கறதுக்கு ராகு இருக்கார். அதே போல் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வருடம் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசியில் முதல் ராசி ரிஷப ராசி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். காலபுருஷனத்துக்கு 2வது ராசி. அதனால் உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசியில் முதல் ராசி ரிஷப ராசி. மாணவர்கள் படிப்பில் நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, கலைகளில் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு பண வளர்ச்சி உண்டு. உங்களுடைய படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். அதே போல் நீங்கள் நிறைய பட வாய்ப்புகள் உண்டு. எடிட்டிங் சம்மந்தப்பட்ட என்ன துறையில் கலைகள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. உங்கள் பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை இதெல்லாமே உயரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஏன்னா ரிஷபராசி ரொம்ப கஷ்டப்பட்டு
முடிச்சு, அஷ்டம சனி முடிஞ்சது. அது அஷ்டம சனி கண்டச்சனி ஒரு 5 வருட காலங்கள் நடந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு ஒரு 1.5 வருஷம் வந்து படாத பாடு படுத்திட்டாரு. ஒரு 10 வருட காலங்கள் ரிஷபராசிக்கு ரொம்ப மோசமான காலம். அதே போல அடுத்து வரக்கூடிய இந்த 5-7 வருட காலங்கள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு காலங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதெல்லாம் பயப்படாமல் இருக்கலாம். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு உண்டு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, அரசியல் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. உங்கள் பேச்சுக்கு பேச்சே கிடையாது. லக்ன குரு லக்னத்திலேயோ அல்லது ராசியிலேயோ குரு வரும்பொழுது திக்பலம் அடைவார். நல்ல லாபங்கள் கிடைக்கும். மறைமுக எதிரிகளையுமே அழிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் உங்களுடைய பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை இதெல்லாமே பெருசாக வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் நல்ல லாபங்கள் வரும். விவசாய தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல விளைச்சல் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அதில் மாற்றமே இல்லை. அரசு சார்ந்த வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ப்ரமோஷன், ஊதிய உயர்வு, நீங்கள் கேட்ட இடத்துல வேலை கிடைப்பது, நல்ல லாபங்கள் கிடைப்பது இதெல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். மாற்றமே இல்லை. ரிஷபராசிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம்.